கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷ விதமாக இந்த ஒரு பொக்கிஷத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த ஒரு பொக்கிஷத்திலும் நாம் தெரிந்து கொண்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் நாம் சத்தியங்களை தியானிக்கலாம். இதற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட ஒரு வசனம் என்னன்னு பார்க்கும்போது, எபேசியர் 6:17 இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஸோ இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சத்தியங்களை தியானிக்கலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உபதேசம் இது வெளிப்படுத்தலையும் என்ன பண்ணிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல்ல 1:16 தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஸோ இப்போ இங்கே இந்த ஆவியின் பட்டயம் அப்படின்னு பார்க்கும்போது அது தேவனுடைய வசனத்தை அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு உபதேசத்தை என்ன பண்ணுறாருன்னா ஜனங்கள் மத்தியில் அவர் விதைக்கிறார். என்ன ஒரு உபதேசம் அப்படின்னு பார்க்கும்போது, நான் பிதாவின் இடத்துல இருந்தால் நான் வந்திருக்கேன், நான் பிதாவினுடைய குமாரன். அப்படி விதைக்கும் போது பார்த்தீங்கன்னா அநேக ஜனங்கள் இந்த சத்தியத்தை கேட்குறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர்களாகிய அந்த 12 பேர். ஸோ அவர்கள் மட்டும்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த உபதேசத்தை அந்த இடத்துல அவங்க ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதன் பிறகு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை முடித்து அவர் மரித்து உயிர் தெழுந்த பிறகு இந்த ஒரு ஊழியத்தை அவருடைய சீஷர்களாகி அந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுக்குறார். ஸோ இந்த அப்போஸ்தலர்கள் எப்போ தன்னுடைய ஊழியத்தை அவங்க ப்ராப்பராக அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெந்தகோஸ்தே நாளில் இருந்தால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பரிசுத்த ஆவி அவங்களுக்கு அருளப்பட்ட பிறகு அவர்கள் தைரியமாக இந்த வசனங்களை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போதிக்கக்கூடிய ஒரு காரியத்தை அங்கே நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் 2 அப்போஸ்தலனாகிய பேதுரு அந்த ஒரு உபதேசத்தை என்ன பண்ணுறாருன்னா ஸ்டார்ட் பண்ணுறார். என்னன்னு பார்க்கும்போது அப்போஸ்தலர் 2:36 ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவுமாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமா அறிய கடவர்கள் என்றான். ஸோ இங்க பேதுரு என்ன சொல்றாருன்னு பார்க்கும்போது, வந்த மேசியாவை தான் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா சிலுவையில் அறிஞ்சிட்டீங்க, அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்ட உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா இருதயத்தில், அதாவது இதை அவர்கள் கேட்டபோது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். ஸோ அப்போ இந்த ஒரு போதனை வரும்போது, இந்த ஆவியின் பட்டயம் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இருதயத்தில் குத்தப்பட்ட நிலைமைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அதனால தான் அவங்க உணர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கேட்குறாங்க. அதற்கு பேதுரு சொல்லக்கூடிய பதில் என்னன்னா, பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். ஸோ இந்த ஒரு உபதேசத்தின் நிமித்தமா ஏறக்குறைய அங்கே 3000 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஞானஸ்நானத்தை அவங்க பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த ஆவியின் பட்டயம் அவர்களிடம் வருது. அப்போ இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி என்ன பண்றாங்கன்னா அவர்களுடைய மனம் திரும்புதல் அங்கே நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை மற்றொரு வகுப்பாருக்கும் என்ன ஆகுதுன்னா ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது, கோபம் ஊட்டக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு வார்த்தை என்ன ஆகுதுன்னா அவருடைய சுயநலத்தை அங்க தொடக்கூடியதா இருக்குது. படிக்கலாம். அப்போஸ்தலர் 5:30 நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதுக்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். ஸோ இதே வார்த்தை தான் மறுபடியும் என்ன பண்றாருன்னா பேதுரு அங்க உபயோகிக்கிறார். ஆனா அங்க கேட்கக்கூடிய அந்த பரிசேயர்களுடைய நிலைமை எப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 அதை அவர்கள் கேட்டபொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். ஸோ இந்த வார்த்தை ஒரே வார்த்தை தான், இந்த ஆவியின் பட்டயம் ஒரே பட்டயம் தான். பிதாவாகி தேவனுடைய குமாரன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் அந்த மேசியா.
அவரை தான் நீங்க என்ன பண்ணீங்கன்னா கொலை செஞ்சீங்க அப்படின்ற ஒரு வார்த்தை இங்க வருது. ஒரு வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய இருதயத்தில் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு வகுப்பார் என்ன பண்றாங்கன்னா அவர்களுக்கும் இருதயத்தில் குத்தப்படுது, ஆனாலும் அவர்களுடைய சுயநலம் அங்க வெளியே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ அதன் நிமித்தமா அவங்க என்ன பண்றாங்கன்னா மூர்க்கம் அடைகிறாங்க, கோபம் அடைகிறாங்க. ஏன் பார்க்கும்போது அவருடைய அந்த சுயநலம். ஸோ அதே மாதிரிதான் இன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம், இந்த கடைசி காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாமும் கூட இந்த ஆவியின் பட்டயம் நம்ம கிட்ட வருது, அநேகர்கிட்ட இந்த பட்டயம் வருது. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர்கள் 2 பேரும் ஒன்று அல்ல, இவர் வேறு அவர் வேறு என்கிற ஒரு சத்தியம் வரும்போது, அநேகர் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாகி ஒரு சிலர் மாத்திரம் என்ன பண்றாங்கன்னா இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள். ஆனால் அநேகர் இந்த சத்தியத்தை என்ன பண்றாங்கன்னு பார்க்கும்போது மறுதளிக்கக்கூடிய ஒரு காரியமாகவும் கோபம் அடையக்கூடிய ஒரு காரியமாகவும் அந்த ஒரு காரியத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா போறாங்க. அது நிமித்தமா தங்களுடைய வாய்ப்பை என்ன பண்றாங்கன்னா எழுந்து போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ சத்தியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, பிதாவாகிய தேவனுடைய குமாரன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இதுதான் அந்த ஆவியின் பட்டயம் உணர்த்துகிறதா இருக்குது. ஸோ இதில் நமக்கான பாடம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் மூனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஆவியின் பட்டயம், இந்த தேவனுடைய வார்த்தையானது என்ன பண்ணுதுன்னா அது கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அப்போ இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அப்புறம் இந்த சத்தியத்தை ஒருத்தர் போதிக்கிறாங்க, இங்க நின்று பேசுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பட்டயம் அவர்களுக்கும் தான், உட்கார்ந்து கேட்பவர்களுக்கும் தான். ஏன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இது 2 பேரையும் வெட்டும். அப்போ இந்த ஆவிக்குரிய பட்டயம், ஆவியின் பட்டயம் இது 2 பேரையும் வெட்டும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது 2 பேரையும் அந்த பட்டயத்துக்கு கீழ்ப்படிந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது 2 பேரையும் அதாவது ரட்சிப்புக்குள்ள கொண்டு போகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த ஆவியின் பட்டயத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அதை சரியாக பயன்படுத்த தெரியணும் இல்லைங்களா? சரியாக பயன்படுத்துறவங்க மட்டும்தான் எங்க போக முடியும்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட போய் சிங்காசனத்துல உட்கார முடியும். அப்போ இன்னும் அதிகமான நாம் சத்தியங்களை தெரிந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.